Hi guys, welcome to 100 Learning. ரொம்ப ஹாட்டான டாபிக் இப்போ போயிட்டு இருக்கு ஆப்வியஸ்லி நம்மளோட TNEA 2025. ஸோ கவுன்சிலிங்ல தான் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. நம்ம இன்டர்நெட்ல நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு அண்ட் சோ மெனி திங்ஸ் அது. பட் ஸ்டூடெண்ட்ஸ் மைண்ட்ல இன்னும் ஸ்பெசிஃபிக்கான டவுட்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் குயிக்கா பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பேசிக் கொஸ்டின் எல்லாரும் மைண்ட்ல இருக்குது என்ன, டோட்டலா நான் எவ்வளோ சாய்ஸஸ் ஆக்சுவலா ஃபில் பண்ண முடியும்? ஆக்சுவலி சொல்ல போனா அதுக்குன்னு ஒரு லிமிட் கிடையாது. உங்களுக்கு எந்த காலேஜஸ் வேணும் அப்படின்னு நினைச்சாலும் அதை ஒரு 500 காலேஜ் இருந்தா கூட நீங்க அதை டெஃபினட்டா ஃபில் பண்ணலாம். ஸோ ஒரு 50 காலேஜ் அட்லீஸ்ட் உங்க மைண்ட்ல இப்போ ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்களும் உங்க மார்க்குக்கு இந்த காலேஜ் தான் கிடைக்கும் அப்படின்னு எந்த டெசிஷனும் எடுக்க வேணாம். உங்களுக்கு என்ன மார்க் இருந்தாலும் சரி, என்ன ரேங்க் இருந்தாலும் சரி, இந்த காலேஜ் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அதை தாராளமா ஃபில் பண்ணலாம். சொன்ன மாதிரி 500 காலேஜ் அப்படின்னாலும் நீங்க அதை ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கிரேட், நமக்கு நோ லிமிட்ஸ். இது கிளியரா? நெக்ஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஒன்ஸ் நான் சாய்ஸ் ஃபில் பண்ணி லாக் பண்ணிட்டா அதுக்கப்புறம் எனக்கு சேஞ்ச் பண்ண நினைச்சா சேஞ்ச் பண்ண முடியுமா? சாய்ஸ் ஃபில்லிங்ல அதுதான் பெரிய தப்பே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பேப்பர் ஒர்க் பண்ணிருக்கணும். நீங்க ஒன்ஸ் அதை லாக் பண்ணிட்டா அதுக்கப்புறம் அதை சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஸோ நல்லா பாத்துக்கோங்க, இதான் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஸ்டெப். இன்னொரு பாப்புலரான கொஸ்டின், நான் இதே ஊர்ல தான் படிச்சுட்டு இருக்கேன், இங்கே தான் இருக்கேன், பட் வேற ஏதாவது போகணும், ட்ரை சம்திங் எல்ஸ் அப்படின்னு ஃபீல் பண்றவங்க வேற டிஸ்ட்ரிக்ட் போய் படிக்கணும், சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணலாம்? ஆக்சுவலி நிறைய பேருக்கு இந்த ஒரு டவுட் இருக்கு. யாருக்குமே இருக்கிற ஊர்லயே காலேஜ் சேரணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. அப்படி இருக்க போதும் நீங்க சாய்ஸ் ஃபில்லிங்கை பெஸ்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க இப்போ கோயம்புத்தூர்ல இருக்கீங்க, சென்னையில போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா சென்னையில டாப் மோஸ்ட் காலேஜஸ்லாம் என்ன, இந்த பேப்பர் ஒர்க் நம்ம கண்டிப்பா பண்ணிருக்கணும். அந்த ஆர்டரை வச்சு உங்க சாய்ஸ் ஃபில்லிங்கை பண்ணுங்க. பட் இருந்தாலும் பேக்கப்க்கு நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய காலேஜஸையும் ஃபில் பண்ணி வச்சிருங்க. இன்னொரு கொஸ்டின் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கடி கேட்கறது, எனக்கு இந்த காலேஜஸ் பத்திலாம் ரொம்ப டீடைல்ஸா தெரியல மேம், ஐ ஹேவ் நோ ஐடியா. ஸோ காலேஜ் பேசிக் ரேங்கிங் வச்சு இந்த சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாமா? சாய்ஸ் ஃபில்லிங்ல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ரேங்க் முக்கியம் தான். பட் அதையும் தாண்டி நீங்க சூஸ் பண்ணக்கூடிய காலேஜஸ்ல ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் எல்லாம் என்ன இருக்கு, ஸோ அவங்களுடைய கேம்பஸ் லிஸ்ட் எடுத்து பாருங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர்ல எப்படியெல்லாம் கேம்பஸ்ல பிளேஸ் ஆயிருக்காங்க, அண்ட் ரொம்ப முக்கியமா காலேஜஸோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் பாருங்க. இது எல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்க அதுக்கப்புறம் உங்க சாய்ஸ் ஃபில்லிங்கை இன்னும் பெஸ்டா பண்ணலாம். கரெக்ட். இந்த மாதிரி பிராக்டிகல் திங்ஸ் நம்ம கண்டிப்பா யோசிக்கணும். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸா இருக்கலாம், ஃபீஸ் ஸ்ட்ரக்சரா இருக்கலாம், டெஃபினட்டா திங்க் பிராக்டிகலி ஆல்சோ. அண்ட் ஆல்சோ இப்போ நீங்க இருக்கிற ஊர்ல இருந்து வேற ஊருக்கு போய் படிக்கும் போது அந்த டிராவலிங் சார்ஜஸ் அதையும் கூட நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ வாரம் போறோம் அப்படின்னா அதுக்கு என்ன சார்ஜஸ் ஆக போகுது, ஸோ காலேஜ் ஃபீஸோட அதையும் ஆட் பண்ணி தான் ப்ராக்டிக்கலா திங்க் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்க. இன்னொரு விஷயம், நான் இந்த சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது இன்கரெக்டா பண்ணிட்டேன், மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா ஃபைனல் அலாட்மெண்ட் ஏதாவது ப்ராப்ளம் வருமா? கண்டிப்பா. ஆக்சுவலி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டா, ஒன்ஸ் சாய்ஸஸ் லாக் பண்ணிட்டா அதை சேஞ்ச் பண்றதுக்கான ஆப்ஷனே கிடையாது. நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது டபுள் செக் பண்ணுங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி பேப்பர் ஒர்க் மஸ்ட். என்னென்ன காலேஜஸ் இருக்கு, எது டாப் மோஸ்ட் காலேஜஸ், அது எல்லாமே பேப்பர் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்க. ஸோ இந்த ஸ்டெப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம இப்போ TNEA பார்த்தாச்சு, நெக்ஸ்ட் வேற என்ன, நீட் தானே. ஸோ அதுல என்னென்ன சாய்ஸ் ஃபில்லிங் சீக்ரெட்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம குயிக்கா பார்க்கலாம். நம்ம ஸ்டூடெண்டோட மைண்ட் வாய்ஸ் மாதிரி நான் நீட்ல 570 ஸ்கோர் பண்ணிருக்கேன், எனக்கு MNC கிடைக்க சான்ஸ் இருக்கா? சான்ஸ் இருக்குங்கிறத தாண்டி லாஸ்ட் இயர் ஓசிக்கு க்ளோசிங் கட் ஆஃப் MMCக்கு ஒரு 615 கிடைச்சது. ஸோ நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நம்ம டிசைட் பண்ண வேணாம். உங்களுக்கு MMC வேணும்னு நினைக்கிறீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங்ல அந்த காலேஜை ஃபர்ஸ்ட் எழுதுங்க. அண்ட் ஆல்சோ டு பி ஆன் சேஃபர் சைட் இருக்கிற எல்லா காலேஜஸுமே 36 கவர்மெண்ட் காலேஜஸுமே நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி வச்சுக்கலாம். இன்னொரு கொஸ்டின் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கறது, நான் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்லயே நான் படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சென்னையில இருக்கிற மெடிக்கல் காலேஜஸ் தான் பாக்குறேன், அப்ப நான் இந்த ரிமோட் காலேஜஸ் ஸ்கிப் பண்ணிடலாமா? ஆக்சுவலி அது பண்ணவே பண்ணாதீங்க. உங்களுக்கு எந்த காலேஜஸ் வேணுமோ நீங்க அதை ஃபில் பண்ணிட்டு எப்பவுமே பேக்கப்க்கு பேலன்ஸ் இருக்கக்கூடிய எல்லா காலேஜுமே நீங்க ஃபில் பண்ணி வச்சணும். பிகாஸ் நமக்கு எவ்வளவு சீட்ஸ் ஃபில்லா இருக்கு அப்படிங்கிறது கிளியரா தெரியலங்கிற பட்சத்துல சேஃபர் சைட்ல இருக்கணும் அப்படின்னா எல்லா காலேஜஸுமே நீங்க ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்தது செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டாவை நீங்க ஃபில் பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்க பே பண்ணா எலிஜிபிளா இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல அதையுமே உங்க ப்ரையாரிட்டி ஆர்டர்ல ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். தட் கொஸ்டின் இஸ் ஆல்சோ கிளியர் நவ. அகைன் TNEA மாதிரி ஒன்ஸ் நான் சாய்ஸ் ஃபில்லிங் லாக் பண்ணிட்டா நான் சேஞ்ச் பண்ண முடியுமா? நோ. ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் சாய்ஸ் ஃபில்லிங்கை பொறுத்தவரை ஒன்ஸ் நீங்க ஒரு செட் ஆஃப் காலேஜஸை உங்க சாய்ஸ்க்கு ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அதை எடிட் பண்ணவே முடியாது. இதுலயும் அகைன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். இந்த கொஸ்டின் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட கொஸ்டின். தட் இஸ், நான் ரவுண்ட் 1ல எனக்கு சீட் கிடைச்சிச்சு, பட் ரவுண்ட் 2ல நான் போய் அப்கிரேட் பண்ணலாமா? தாராளமா பண்ணலாம். ஸோ நீங்க ரவுண்ட் 1ல செலக்ட் பண்ண சீட் அது ஆட்டோ கேன்சல் ஆயிடும். ஸோ ரவுண்ட் 2ல நீங்க உங்களுக்கு தேவையான இல்ல ஒரு பெட்டர் காலேஜ் கிடைச்சாலும் நீங்க அதை சூஸ் பண்ணிக்கலாம். பர்ஃபெக்ட். அண்ட் லாஸ்ட் கொஸ்டின் TNEA கேட்ட மாதிரி. ஸோ எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 2 காலேஜஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் ஆல்மோஸ்ட் சேம் லெவல்.
ஸோ ஹவு டு ஐ டிசைட் விச் ஒன்? ஸோ டிசைடிங் ஃபேக்டர் ஒவ்வொருத்தங்களுக்கும் சேஞ்ச் ஆகும். பட் நீங்க பார்க்க வேண்டிய கிரைட்டீரியாஸ்ல ஒரு சில லிஸ்ட் நான் இங்க சொன்னேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாஸ்டல் அண்ட் ஃபுட் ஃபெசிலிட்டியை டெஃபினட்டா பாருங்க. அண்ட் ரொம்ப முக்கியமா மெடிக்கல் காலேஜஸ் எல்லாம் நம்ம சூஸ் பண்ணும்போது கிளினிக்கல் எக்ஸ்போஷர் எப்படி இருக்கு, ஸோ பேஷண்ட் ஃப்ளோ அந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த காலேஜ்ல எப்படி இருக்காங்க அதை கண்டிப்பா நீங்க பார்க்கணும். அண்ட் ரொம்ப முக்கியமா நீங்க ஒரு சீனியர் ரிவ்யூஸ் எல்லாம் கேட்கலாம். அண்ட் அதையும் தாண்டி டிராவல், ஸோ நீங்க இருக்கிற பிளேஸ்ல இருந்து காலேஜஸ் எவ்வளவு தூரத்துல இருக்கு, ஸோ நீங்க ஃப்ரீக்வெண்டா வந்துட்டு போனோம் அப்படின்னா நம்ம டிஎன்ஏல சொன்ன மாதிரி தான், அது எல்லாத்தையும் யோசிச்சு நீங்க அந்த கிரைட்டீரியாவை ஃபில் பண்ணிக்கலாம். எனக்கு எங்க சொன்னது ரொம்ப பிடிச்ச பாயிண்ட் தான், டெஃபினட்டா உங்க சீனியர்ஸ் கிட்ட ஒரு தெரிஞ்சவங்க கிட்ட கேளுங்க. பிகாஸ் ஐ யூஸ் டு டூ தட். ஏன்னா நமக்கு தெரியாத விஷயம் அங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க இட் ரியலி ஹெல்ப் யூ. இதை தாண்டி உங்களுக்கு வேற ஏதாவது ரொம்ப பர்னிங் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா காமெண்ட் பண்ணுங்க, நெக்ஸ்ட் இதுல பார்க்கலாம்.